ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ரொம்ப நாள் ஆச்சு சோஃபியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா? நானும் எல்லாரும் போலவே ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருந்தேங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நான் கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த கொரோனாவும் லாக்டவுனும் சேர்ந்து என்ன ஒரு குழம்புன குட்டையாகவே மாற்றிருச்சிங்க. ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கிட்டது தான் மிச்சம். கடைசியில் இந்த ஃபோட்டோவும் நாமளும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமாக நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டைம் பார்த்திங்கன்னா போய்கிட்டு தான் இருக்குது. ஆமையாக இருந்தாலும் நம்ம நகர்ந்தானேங்க ஆகணும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோட பேக் வித் பேங் ஆசம் ரெசிபி, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? திஸ் இஸ் ப்ரான் பால்ஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அடிச்சுக்க வேறு ஸ்நாக்ஸே கிடையாது. காலேஜ் காலகட்டத்தில் நான் இதுக்கு ஒரு பெரிய அடிமையாக இருந்தேன். ஸோ நம்ம ரெசிபிக்கு இன்றைக்கி ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறது எறா தாங்க. ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எறா பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு இந்த பகுதி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணி ரெசிபிக்கு போயிடலாம். நம்ம ரசித்து சாப்பிடக்கூடிய இந்த எறா எங்கேருந்து வருது தெரியுங்களா? இது எங்கே வாழும், என்ன சாப்பிடும், அப்படி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இதோ. எறா எப்போவுமே கடலுக்கு அடியில், நீர்நிலைகளுக்கு அடியில், ரொம்ப தாழ்வான பகுதிகளில் வாழக்கூடியது. இவ்வளவு தாழ்வான பகுதியில் இந்த எறா என்ன செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? கடலை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த தூய்மையான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு, அதாவது செத்துப்போன உயிரினங்களுடைய உடல் பகுதிகள், அதே மாதிரி அழுகிற நிலைமையில் இருக்கக்கூடிய செடிகள், அப்புறம் நிறைய பாசி, சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள், இதையெல்லாம் தான் சாப்பிட்டு இந்த எறா வளருது. இது தன்னைத்தானே ஓட்டுக்குள்ளே அடக்கி வாழக்கூடிய நத்தையை போல் இல்லை சிப்பியை போல் அந்த வகையை சேர்ந்தது தான். ஸோ எறாவுடைய நியூட்ரிஷனல் வேல்யூவே பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு சொல்லிட்டு இது ஒரு எனர்ஜி பேக்கேஜாகவே இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தைரியமாக சாப்பிட்லாம். முக்கியமாக பெண்கள் இதை அதிகமாகவே எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய எலும்புகள், நம்மளுடைய ஹார்ட், பின்ன நம்மளுடைய மசில் க்ரோத், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறந்த ஒரு உணவாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் லேட் பண்ண விரும்பலை. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எறாவை இந்த மாதிரி ஓடை நீக்கி நீட்டாக சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ண பிறகு அதோடைய முதுகில் இருக்கக்கூடிய இந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெயினை எடுத்துடலாம். இதில் மெயினாக மண் தான் இருக்கும். இது எறாவுடைய இன்டெஸ்டைன். சாப்பாட்டில் இது கலந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். பட் இது கலக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி நம்ம இதை பெரிய எறாக்களுக்கு தான் செய்வோம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம்லேருந்து பெரிய எறாக்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி முதுகில் உள்ள அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைனை நீக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஸோ நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எறா ரெடி. ஸோ நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ எறா எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எறா எல்லாத்தையுமே நம்ம ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கத்தி யூஸ் பண்ணி மட்டுமே சாப் பண்ணுங்க, மிக்சியில் போட்டுற வேண்டாம், ஜாம் மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம், ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் அழகாக தோல் நீக்கி சுத்தம் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அரைச்சி விழுது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எறா கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
பின்ன 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் இட்டாலியன் சீசனிங் சேர்க்குறேன். ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சீசனிங் பின்ன இந்த சாஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். பட் இது எல்லாமே ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து கொஞ்சம் ஃபிஷ் சாஸ். ஸோ ஃபிஷ் சாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபிஷ் சாஸ் ஸ்மெல் பிடிச்ச அளவுக்கு இப்போ நான் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சாய் சாஸ் அதுவும் ஒரு டீஸ்பூன் தான். ஆயிஸ்டர் சாஸ் அதுவும் ஒரு டீஸ்பூன். பின்ன தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இதில் ஒரு முட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை நாம் 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க. ஸோ இந்த இட்டாலியன் சீசனிங்கும் இந்த சாஸ் வெரைட்டிஸும் இங்கே இருந்தால் பயன்படுத்தலாம். இது ஆப்ஷனல் தான். பட் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கலவையை நல்ல பால்ஸாக உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக ஆட் பண்ணி ஒரு ரோல் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்படி நாம் எல்லா எறாவையுமே ஃபுல்லாக நம்ம பால் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு பாலாக நம்ம போடலாம். ஹீட்டை வந்து சிம்மில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு கலர் மாறிடும். பட் ஆனால் உள்ளே வெந்திருக்காது. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்படி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய இந்த மட்டன் கட்லெட் இருக்குது இல்லைங்களா, அந்த கலர் கன்சிஸ்டன்சி தான் டார்க்காக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர். ஸோ அதுக்காக நம்ம அது கரிஞ்சிடவும் கூடாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுவையான சூப்பரான ப்ரான் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதோடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கணும். இதை நாம் சாஸ் அல்லது மயோனேஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பாய்.